கர்த்தருக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார் இன்னைக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார். நீங்க ஜீவனுள்ள காலம் எல்லாமே கர்த்தர் உங்களோடு பேசுற வார்த்தைகளை நீங்க கேட்டீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஏன்னா அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. உங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். மனுஷனுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனை தலைமுறை நீங்க கடந்து வந்துட்டீங்க இல்லையா? நீங்க எத்தனை தலைமுறை நீங்க கடந்து வந்திருப்பீங்க, எத்தனை தலைமுறை நீங்க பார்க்கவே இல்லை. நீங்க பார்க்காத தலைமுறைகளை குறிச்சு பைபிள் இருக்குல்ல. அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவங்கள் இதில் இருக்குல்ல. அப்ப அதுக்கு முந்தின காலங்கள்ல நடந்த காரியங்கள் எல்லாமே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால டெய்லி கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒவ்வொரு நாளுமே விசேஷமாக உங்களை நடத்துறதுக்கு ஆவியானவர் விரும்பி கொண்டு இருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ இயேசு உங்களுக்காக சிலுவைக்கு போயிருக்கிறார். உங்களுடைய பாடுகளை, உங்களுடைய துக்கத்தை, உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய வியாதிகளை, உங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களை எல்லாத்தையுமே இந்த பரிசுத்த ஆவியானவராக இந்த இயேசு சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்து இன்றைக்கு அவர் பரிசுத்த ஆவியானவராய் உங்கள் நடுவிலே இருக்கிறார். உங்கள் வீட்டிலே இருக்கிறார். உங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளே காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, நீ பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வந்த உடனே முதல் காரியம் நீங்க பலனடைறீங்க. உங்க பலவீனம் எல்லாம் வெளியே போயிரும். உங்க பயம் எல்லாம் வெளியே போயிரும். உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி வெளியே போகுது. உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் வெளியே போகுது. எல்லாமே வெளியே போகுது. காரணம் என்ன? பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரணும். அப்போ பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. நீங்க உங்களுக்கு எல்லாமே டிஃபரெண்டா தெரியும். இது வரைக்கும் எனக்கு ஒரு சந்தோஷம், இப்படி ஒரு ஹாப்பினஸ் நான் பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு ஃபீலிங் நான் உணரவே இல்லை, இது வித்தியாசமா இருக்குதே. கர்த்தர் உங்களுக்குள்ளே வந்து பேசுகிறதை நீங்கள் உணர முடியும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவி தேவை. நீங்க வெறுமனையா சபைக்கு போறது, வெறுமனையா ஜெபிக்கிறது, சும்மா ஒரு வீட்டுல கடமைக்கு ஒரு ஜெபம் பண்றது, இதனால எல்லாம் மாற்றங்கள் மாற்றம் வந்துடாது. அப்ப இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா உங்க குடும்பத்துல ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது. அதனால தான் இயேசு விரும்புகிறாரு, பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நீங்கள் பலன் அடைகிறீர்கள். பலவீனங்கள் எல்லாம் வெளியேறுகிறது. பலவீனங்கள் வெளியேறின எருசலேமில், யூதேயாவுல, சமாரியாவுல, பூமியில கடைசி பரியந்தம் நீங்கள் சாட்சி. நீங்க தான் இயேசுக்கு சாட்சி. உங்க மூலியமா தான் கர்த்தர் காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப கர்த்தருக்கு இடம் தரீங்களா? இன்னைக்கு நீங்க மாற்றத்தை பார்க்க போறீங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோடனே இயேசுக்கு சாட்சி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆம்.